மிஸ்டர் பரசுராம், டாக்டர் விஜயன் ஒருத்தன் நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸுக்கு போன் பண்ணி இருக்கிறான். யார் சொன்னது? டிஎஸ்பி. டிஎஸ்பியா? ஆமா, நம்ம டிஎஸ்பி. 100 பேர் செத்து தொலைச்சாங்கன்னா 3 பேர் பரிதாபப்படத்தான் செய்வாங்க. பாவம் அந்த டாக்டர் சுத்த இடியட் நினைக்கிறேன். இது முத தப்பு, மன்னிச்சிடு. இல்ல, ஏதாவது கலாட்டாயி 4 பேர் செத்து போனாங்கன்னா? யார் 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 அந்த 4 பேர்? நாம சொல்றத கேட்கறவங்க, நாம போடுறத சாப்பிடுறவங்க. மை டியர் மித்ரா, நான் இனிப்பான விஷத்தை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ கசப்பான மருந்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்க. வெல் செட் மிஸ்டர் பரசுராம். இந்த தடவை நம்முடைய லாபம் எவ்வளவு தெரியுமா? 20 கோடி. ரொம்ப குறைச்சல். 200 கோடியாவது வரணும். அப்படின்னா இப்ப யார கொல்ல போறோம்? பூத்துக்குலுங்கிற இளைஞர் சமுதாயத்தை, இந்த நாட்டினுடைய எதிர்காலம் ரொம்ப ஸ்மூத்தா சிம்பிளா. இந்த சமுதாயத்தினுடைய ஜாதகமே நம்ம கையில இருக்கு. இன்னிலிருந்து கரெக்டா வரலன்னா நான் மறுபடியும் உங்களை அழ வைப்பேன். உன்னால என்ன அள வைக்கவே முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாமா? அண்ணா, அண்ணா, என்னண்ணா, என்னாச்சு? ஆசையா போந்துருச்சு. ஸ்வீட் கார், இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஐ ஆம் டாக்டர் விஜய். ஓ, நீங்க சமூகத்துல உங்க மாதிரி நல்லவங்க 4 பேர் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. மருத்துவ உலகத்துல நீங்க செய்யற சேவையால எத்தனையோ மக்கள் பிழைச்சிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. இன்னும் எவ்வளவோ செய்யணும்னு ஆசை இருக்கு. ரொம்ப ஆசைப்படாதீங்க சார். ஏன், என்ன தப்பு? நீங்க ஆசைப்பட அதிக பேர் செத்துட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கே 36 மணி நேரம் ஆச்சு. ஆனா நீங்க அதுக்குள்ள அது என்ன வியாதி, எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு அது மருந்தையோ கண்டுபிடிச்சிட்டீங்களே, அது உங்களால எப்படி முடிஞ்சது? அதுதான் என்னுடைய திறமை. இதை நம்ப மாட்டேன், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா போலீஸுக்கு போ. இங்கே வர்றேன். மிஸ்டர் மித்ரா, நீங்க ஏதோ சூழ்ச்சி செய்றீங்க. கோடி கோடியா பணம் சம்பள ஆசையில ஒரு வேலையை பரப்பி விட்டு அதுக்கு முன்னாலேயே மருந்து கண்டுபிடிச்சு மார்க்கெட்ல வைக்கிறீங்க. இதனால எத்தனை உயிரிங்க பலியாகிட்டு தெரியுமா? அவங்க குடும்பத்துக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. ஹலோ டிஎஸ்பியா, நான் மித்ரா பேசுறேன். குழந்தைங்க சாவுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு இங்க ஒருத்தன் என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். இப்படி கண்டவங்களை என்ன அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்கல. நீங்க கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுறீங்களா? தேங்க்யூ. ஹலோ டாக்டர், நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களா போய் பெரிய மனுஷன் எல்லாம் கேள்வி என்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு இடைஞ்சலா இருக்கும். சரிதா? அந்த மருந்து உடனே நான் ராதா மெடிக்கல்ஸ் போய் விசாரிச்சிட்டேன். அந்த ஃபேக்டரியில உங்க முன்னாடி இருக்காரே மிஸ்டர் மித்ரா, சமூகத்துல ஒரு பெரிய மனுஷன். D1 police station, Sundaram speaking. What do you want? கொள்ளையா? அப்படியா? நீங்க யார் பேசுறது? சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் சார், இந்த ரகுராமன் தெருவில் பேங்க்ல கொள்ளையா? ஐயோ, சரியா? நீ ஏன் அலற? கொள்ளன்னா அலறாம தெரிகிறதா சார்? சீக்கிரம் போயா. நான் மட்டும் தனியாவா? என்ன விருந்தா குடும்பத்தோட போறதுக்கு? போயா, போய் வாட்ச் பண்ணு. அப்படி உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா போன் பண்ண, நான் கிரைமுக்கு சொல்லுவேன். ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. என்னது எச்ச போடுறதா? பிச்சை சாமி. உன் பேர் என்ன? பிச்சைக்காரனுங்க. டாய், உன் வேஷத்தை கேட்கல நான். உன் பேரை சொல்லு. வடிவேலுங்க. இன்ஷியல் என்னடா? எம்ஏ. எம்ஏ படிச்சுட்டு பிச்சை எடுக்கிறியா நீ? எத்தனை நாளா இந்த தொழில்? பிறந்ததுல இருந்தே இதுதான் தொழில் சாமி. கர்ப்பத்துல இருந்தே பிச்சை எடுக்கிறியா? பட்ட எழுத்துற உண்ணனா சாமி. ஆய், குருட்டு பிச்சைக்கார மாதிரியா நடிச்சு
ஆளுங்க அசர பார்த்து பேங்க்ல கொள்ளடிக்கிறது இதுதானே உன்னுடைய தொழில்? ஐயோ என்னங்க என்னென்னமோ பேசுறீங்களே, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க ஐயா. என்ன ஏமாத்த முடியாது, நான் ஏமாறவும் மாட்டேன். மரியாதையா சொல்லு. ஐயோ சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். கண்ணு தெரியாதவனை போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்களே சார். நானா சித்திரவதை பண்றேன்? நீ நடிக்கிற. உனக்கு கண்ணு தெரியும், அதனாலதான் பேங்க்குக்கு முன்னால வந்து நீ பிச்சை எடுக்கிற. உன்னை லேசில கூடாது. சொல்லு. பணத்தாடு உன்னை அடிச்சு இதே இடத்துல கொன்னுடுவேன். பாக்குறவங்க பிச்சைக்காரனை அடிச்சு கொல்றான்ற கெட்ட பேர் எனக்கு வந்துடும். அதனால போலீஸ் ஸ்டேஷன் உன்னை கூட்டும் போய் முட்டி முட்டிக்கு தட்டி உண்மையை கக்க வைக்கிறேன். சார் சார் வாங்க. பேங்க்ல மாத்திட்டு நோட்டை கேர்லெஸ்ஸா போட்டு போறீங்களே, எடுங்க. டிபார்ட்மெண்ட் திருப்பி கொடுத்தா இதே வேற டிபார்ட்மெண்ட் ஆளா இருந்தா ஜோபில சொல்லிப்பான். போங்க போங்க. சார் சார், பேங்க்ல பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு திருடி பசங்க ஓடுறாங்க சார், ஓடுறாங்க சார். பிடிங்க சார், பிடிங்க. கையில நீ ரிவால்வர் வச்சிருக்கிற, அவங்க கொள்ளை அடிச்சிட்டு ஓடுறாங்க. ரீல் விடுற. யார்கிட்ட சோடா உடைக்கிற மேன்? ஆமா சார், நான் கேஷியர் சார், கேஷியர் சொல்றேன். கேஷியர் மூஞ்ச பாரு. என்ன சார் இடிக்கிறீங்க சார்? அப்புறம் பெரிய கேஸ்ல மாட்ட போறீங்க நீங்க. நானா கேஸ்ல ஆமா மாட்டேன் சார். போடு. என்ன டேபிள்ல நீச்சல் அடிக்கிற? தெளிவா ஒழுங்கா வையா. மிரட்டுறீங்களே சார், பயமா இருக்குது. போய் ஆஃப்டர் ஒரு பிச்சைக்காரனை ஏன் அடிச்சாச்ச? 15 வருஷமா கண்ணே தெரியாம தடவி தடவி இங்க ஏன் தடவிட்டு இருக்க? அந்த இடத்துல அவன் பிச்சை எடுக்கிறான்னாக்கா அவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் சார். அதான் சார் நம்மளுக்கு முக்கியம். அந்த பேங்க் கொள்ளைக்காரனுக்கும் அந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு நினைச்சு என்கொயரி செஞ்சேன். இதுல என்ன நமக்கு ஆபத்து? உனக்கு இல்ல, என் வேலைக்கு எனக்கு ஆபத்து. ஒரு கேஸ விசாரிக்க போனா ஆபத்து வரதான், சேவான்னு விட்டுற வேண்டியதுதான். இன்னும் அதிகமா பேசாத. உன்னை 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். எதுக்கு மேல பெருசெல்லாம் ஏட்ட கிடையாது. நீங்க நினைச்சா பண்ண முடியாது சார். முடியாது. ஒரு 25 நாளா சஸ்பெண்ட் பண்ணீங்களா? ஊட்டில ஒரு ஏக்கரா நிலம் வாங்கி அதுல சின்ன உருளைக்கிழங்கு போட்டு எருவை தள்ளிட்டு வந்துருவேன். You say I get out, sir. Yes. I get out, sir. Thanks. Yes. Sir, உங்களுக்கு லிஸ்ட் பாத்துங்க. Next Tuesday at 4:30. 4:30, yes. Welcome. Thank you. Hello, Mr. Vijay. Good evening. Hello, good evening. இது என்ன பொமரேனியன் ஸ்டைலா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னா கூட அவதாரமா ட்ரெஸ் பண்ணிக்க தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். அது நான் காமசாஸ்திர புக்கு இல்ல, எல்லாம் தெரியும் சொன்னீங்களே, அதனால தான் கேட்டேன். ஆமா, இங்க சொன்னீங்க இந்த கார்டனை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அதுக்காக தான் வர சொன்னேன். என்னங்க? பின்ன ஒரு அழகான பொண்ணு ஒரு அழகான பையனை வர சொன்னா என்ன அர்த்தம்? காதல் பண்றதுக்கு தானே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னங்க நீங்க இப்படி பயமுறுத்துறீங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா அன்பு, ஆனா ஆசை, ஈனா இதயம், மூணா முகமா, முத்தமா. நீங்க வேற ஏதோ தப்பா நினைக்கிறீங்க. என்னங்க இது? நீங்க ஏதோ கண்ணாப்பின்னா தப்பா நினைச்சுக்கிட்டு ஏன் மேல போய் போடுறீங்க. நான் சொன்னது மூவன்னா முதல் சந்திப்பு. அதுக்கப்புறம் கூட என்னோட பழகணும்னு தோணலையா? நோ நோ நோ.
கண்டே இனிமை கொண்டே கனவே கண்டே இனிமை கொண்டே சித்தம் கெட்டது உன்னா பித்தம் கொண்டது பெண்ணா எல்லாம் யாவிலும் நீ என காதலில் நீந்திட அருகினில் ஆடும் கொடியே என் தோளோடு நீயாட நானாடவா செவ்வாய் முத்தம் போனே இந்த தன்மை என்னான்னு லேப் டெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி உங்களால எப்படி மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடிச்சதுன்னு என்ன உலுக்கி எடுத்துட்டான் டாக்டர் விஜயன் ஒருத்தன். அவன் ரொம்ப புத்திசாலி போல இருக்கு. நம்ம டிஎஸ்பி மட்டும் இல்லைன்னா நான் நல்லா மாட்டியிருப்பேன். Is it so? நமக்கு எதிராக ஒரு புத்திசாலி உருவாரத்துக்கு முன்னாடி அவனை தீர்த்து கட்டணும். மூர்த்தி, எஸ் சார். விஜயன்னு பேரு, அவன் ஒரு டாக்டர். கருடா சௌக்கியமான் பம்பு கேக்குது, சௌக்கியம்னு சொல்லிட்டு வா. ஆல்ரைட் சார். பார்சல். தேங்க்யூ சார்.